Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 646 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இன்னும் இருந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கான காம்படிட்டர்ஸ் வெறும் 6 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சாங்கல்ல. அதுல யாரு வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம். கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கெல்லிங்கிறவன் பூக்கிட்ட அடி வாங்கி சுருண்டு போய் விழுந்தான். நான் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் அந்த பூவை போட்டு பொலன்னு பொலந்து எட்டிட்டான். சொல்ல போனா நாக் அவுட்டு, மூக் அவுட்டு, பல் அவுட்டு எல்லாமே அவுட்டு. தாய் வந்து பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டான். ஏன்னா அவனோட பிரதராச்சே எப்படி விடுவான். அந்த ஐடியாவும் லூசிக்கு எதிராக பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். யாரு வந்தாலும் அடிச்சு வெடிச்சு தெரிக்க விடுறான். அந்த ஜிஞ்சோவோங்கிறவன் கோவக்கார குடூர குரங்கா இருப்பான் போல. வழியில வரவனுங்க எவனையுமே மனுஷனா மதிக்காம தூக்கி துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். லூசிங்கிற இந்த காம்படிட்டர் அதான் நம்ம பையன் வேற லெவல்ல சண்டை போட்டு எல்லாத்தோட கவனத்தையுமே அவன் பக்கம் ஈர்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல, பட் கிளாடியேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இப்ப அவன் ஜீனை வெறிகுண்டு ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கான். என்னடா மேட்டர்னு பார்த்தா அவனோட தலைக்கவசத்தை அவன் தான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒழுங்கா என்னோட கேக்டஸ கொடுத்துறா விளக்கன்னு அவனை வெட்டிட்டு போவான். அதே நேரம் ஜிஞ்சாவோ நீ தாண்டா கார்போட கிராண்ட் சன்னு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அவனை வெட்டிட்டு பின்னாடி வருவான். அப்படி வரும்போது குறுக்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு தெரிக்க விட்டுட்டு வருவான். இப்படி 3 பேரும் அடுத்தடுத்து ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ஜிஞ்சாவோவை அட்டாக் பண்ண ஒருத்தன் பாஞ்சு வருவான். அவனை மண்டையிலே ஒரு முட்டிட்டு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம லூஃபிய காணோம். டே கார்போட கிராண்ட்சன் எங்கடா போனேன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். ஆனா நம்ம பையன் ஹெல்மெட்டை தேடி தான் அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம கையில என்னென்னலாம் ஆயுதம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வளைச்சு ஆட்டையை போட்டுக்கிட்டு அவன் பாடி ஓடுறான். டே ஹெல்மெட்டை குடுறான்னு எவ்வளவுதான் கத்தினாலும் அவன் கேட்கற மாதிரியே இல்ல. எல்லாருமே நீ திருடங்கன்னு சொல்றது உன் காதல விழல. நான் திருடின பொருளை திருப்பி தந்தாதான் சரித்திரமே இல்லாமா. லூஃபி நான் அதுக்கு விட்டாதானே நான் அடிச்சு புரண்டு ஃபாலோ பண்ணிட்டே வருவான். பட் அவன் என்ன பண்ணுவான், வீம்புக்குன்னே நம்மளோட மீசையும் அந்த துணியையும் அடிச்சு கழட்டி விடுவானா. ஐயோ மாட்டிட்டேன்னு நம்மளால பதறி போய் மறுபடியும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒன்னு சண்டைக்கு வரணும், இல்லைன்னா தப்பிச்சு வரணும். அதை விட்டுட்டு மூதேவி லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். ஏன்டா கண்ணா கவர் பண்ற, நீ லூஃபிங்கிற காரணத்துக்காகவா? சைல்டி சாயில லூசு பாயலாம்பா. அவன் ஃபர்ஸ்ட் ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதறுவான். ஐயோ நான் லூஃபி இல்ல என் பேரு லூசின்னு. அதான் முழுசா மாட்டிட்டியடா மூதேவி, இதுக்கப்புறம் ஏன்டா போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்தியை தூக்கி வீசுவானா. அளவேல லூஃபி எஸ்கேப் ஆயிடுவான். அவன் வீசுற கத்தி ஒன்னொன்னுமே புல்லட் மாதிரி வருது. அடுத்தடுத்து ஏகப்பட்ட கத்தியை வீசுவான். நம்மால எல்லாத்துலயுமே அசால்ட்டா எஸ்கேப். அப்படி எஸ்கேப் ஆயிட்டு சுத்தி முத்தி பார்த்தா ஆளக்கானும். அடே கேக்டஸ் மண்டையா, என்னோட ஹெல்மெட்டை கொடுத்து தொலையாண்டா, ஏன்டா உசுர வாங்குறேன்னு குழம்பி தள்ளிட்டு இருப்பான். எங்க போனான்னு பார்த்தா பரதேசி பையன் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பான். அவனால லூஃபி இந்த காம்படிஷனுக்குள்ள என்ட்ரா இருக்காங்கிற விஷயத்த நம்பவே முடியல. ஆனா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் எப்படியாச்சும் ஜெயிச்சலான்னு பாக்குறான். இப்போ அவன் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட வீரர்கள் அடிபட்டு மல்லாக்க பேன்னு கிடக்குறானுங்க. அப்படின்னா நிறைய ஆயுதம் கிடைக்கும்ல, அதை யூஸ் பண்ணி அவனோட ஷூட்டிங் ஸ்கில்ல வச்சு ஈஸியா லூஃபிய போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே லூஃபிய தோக்கடிக்கிறதுக்காகவே வெறிகுண்டு கலெக்ட் பண்ணுவான். இங்க லூஃபிக்கு அவன் எங்க போனான்னு தெரியல. மூஞ்ச கவர் பண்ணிட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். அந்த டைம் ஒரு இடத்துல பயங்கரமான புகை மண்டலம். ஆளுங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஸ்கையில திரிப்பானுங்க. யாரு இவ்வளவு கொடூரமா அடிச்சு எல்லாத்தையும் தெரிக்க விட்டுட்டு இருக்கா, யாருன்னே தெரியலையேன்னு அந்த புகையெல்லாம் கொஞ்சம் விலகிட்டு உள்ள பார்த்தா அந்த கெல்லி ஃபங்குங்கிறவன் தான் குத்துன்னு கொலைவெறித்தனமா குத்தி அங்க இருக்க எல்லாத்தையுமே மரண காட்டிட்டு இருக்கான். இப்போ ஆங்கருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, இவன் மட்டும்தான் இருக்கான், அவனோட தம்பி பாபி எங்க போனான்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கெல்லி தம்மா குண்டு சின்ன சைஸ்ல தான் இருந்தான். உதாரணத்துக்கு நம்ம ரேமிஸ்டீரியோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ பிராக் லெஸ்னர் மாதிரி நல்லா பெரிய சைஸ்ல மலமாடு மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லாம முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங்காவும் மாறிட்டான். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணவே முடியல. அப்ப அங்க அடி வாங்கி கிடக்கிற ஒரு பெரியவர், இவன் ஏன் அப்படி பெரிய சைஸ்ல இருக்கான், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரு. ஏன்னா அவர் பக்கத்துல இருந்தே அவனை என்ன பண்ணானுங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாராமா. இப்ப அவருக்கு என்ன டவுட்னா, இது கெல்லியா இல்ல பாபியான் தான். ஆக்சுவலா அவன் அடி வாங்கி கிடக்கும் போது பாபி மேல ஆக்ஸ வச்சு அடிச்சு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. எல்லாருமே இந்த ஷாக்ல இருந்தாங்க. அந்த டைம் அந்த கெல்லி பையன் என்னை எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடியில ஏதோ காத்த புடிங்கி விட்ட மாதிரி உஸ்ன்னு சப்ப ஆரம்பிச்சிருவான். கடைசியில பார்க்கும்போது வெறும் சட்ட துணி மாதிரி இருப்பான். நெஞ்சில இருந்து ஜிப்ப வேற ஓபன் பண்ணி விடுவானா. அவனை அப்படியே எடுத்து பாபி மாட்டிக்குவான். பார்த்துட்டு இருக்கவனுக்கு ஒண்ணும் புரியல. மெயினா பூவுக்கு என்னடா நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே மத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். பாபி இருந்துகிட்டு நான்லாம் சண்டை போட மாட்டேன், எனக்கு பயமா இருக்குதும்பானா. நீ மூடிக்கிட்டு ஒழுங்கா என்னைய உன் மேல மாட்டி விடு, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா அந்த கெல்லிய ஏதோ ட்ரெஸ் போற மாதிரி மேல மாட்டிட்டதுக்கு அப்புறம் தான் அவனோட சைஸுக்கு இவன் மாறிட்டான். சோ இப்போ இவனால இவனோட பவரை யூஸ் பண்ண முடியும். எந்த பாடியில அவன் மாட்டியிருக்கானோ அந்த பாடியோட பவரையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரெண்டு பேர்த்தோட பவரை யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் பயங்கரமா தானே இருக்கும். அப்படித்தான் வெறி கொண்டு அந்த பூவை வந்து அடிக்க வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். தம்மா கூண்டு இருந்தவன அப்படியே அண்ணாந்து பாப்பான், இப்படா இவ்வளவு பெரிய சைஸுக்கு மாறினேன்னு. அப்ப அந்த மேட்டர் சொல்லுவான், நான் ஜாக்கெட் ஹியூமன்ரா, நான் ஜாக்கெட் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன். என்ன ஏதாச்சும் அனிமலோ மான்ஸ்டரோ இப்படி எது மேலேயாச்சும் நீ போட்டு விட்டீங்கன்னா என்னால இப்ப கண்ட்ரோல் பண்ண
முடியும். இப்ப பாபி இவனை போட்டுட்டதுனால ரெண்டு பேர்த்தோட மைண்டும் இப்ப ஒன்னா மாறிடுச்சு. அங்க தாண்டா ஃபங்க் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். உடனே பூ அவனை வெறுப்பேத்துற மாதிரி, அப்படின்னா நீ சப்ப பீஸ், உன்னால தனியாலாம் சண்டை போட முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல உன்னை பொழந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி அவன் ஆக்ஸை வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அந்த ஆக்ஸ் உடஞ்சிரும். அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் புரிய வருது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த ஆக்ஸை யூஸ் பண்ணி பாபி அட்டாக் பண்ணும்போது வேலைக்கே ஆகல. ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணியுமே அவனுக்கு ஒன்னும் ஆகலைன்னா கையை வச்சு அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? பூவை வச்சு அப்படியே தடைய கொடுத்த மாதிரி இருக்காது. என்ன பார்த்து சப்ப பீஸ் என்னடா சொன்னேன், இப்பவே இந்த ஸ்பாட்லயே உன்னைய காலி பண்றேன்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பூவை போட்டு கண்ட மேனிக்கு குமுறு 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 குமுறுன்னு குமுறு எடுத்திருப்பான். அப்படி அடிச்சு முடிச்சுட்டு இப்ப தெரியுதா நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு, இனிமேட்டு எவனாச்சும் பேசட்டும் பல்லுகள் எல்லாம் பேத்து விடுவேன்பா. இந்த சம்பவம் தான் அங்க நடந்திருக்கும். இப்படி அவனோட பிரதரை ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கான்னா அந்த சாய் பைய சும்மா இருப்பானா? அம்மா காண்டாவான். ஆல்ரெடி அவனே எரிஞ்சுட்டு இருக்கான். அதுல எண்ணெய ஊத்துற மாதிரி, என்னடா இந்த கனோ கிங்டம் சேர்ந்தவனுங்க எல்லாம் ரொம்பவும் டம்மி பீஸுகளா இருப்பானுங்க போல, நீதான் அவனுக்கு அண்ணனா? உன் தம்பியை நான் ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டேன், உன்னை வேணா அரை செகண்ட்ல காலி பண்றேன், வேண்டாம் வேண்டாம் மில்லி செகண்ட்லயே காலி பண்ணிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளா சேர்ந்து பொழந்து கட்டுற மாதிரி தான் நாங்களும் ஏகப்பட்ட பேரை பொழந்து கட்டி இருக்கோம். ஆனா நாங்க சேர்ந்து இதை பண்ணிருக்கோம். பாவம் உன்னால உன் தம்பியை கூட காப்பாத்த முடியலையே, நீ எல்லாம் என்னடா மானங்கட்ட அண்ணங்கிற மாதிரி கேட்பான். சாய் இருந்துகிட்டு அவன் ட்ரைனிங் ரொம்ப மோசமா எடுத்துக்கிட்டான், அதனாலதான் அவனுக்கு இந்த நிலைமை. ஆனா நான் அப்படி இல்ல உடனே சும்மா ஓவரா சீன் காட்டாரா, அவன மாதிரியே நீயும் செருப்படி வாங்க போற, இதுல என்னடா ஓவர் பில்டப்னு சொல்லிட்டு வளவரித்தனமா பாஞ்சு போய் கண்ணா பின்னான்னு குத்துவான். அவன் குத்துற குத்து எல்லாத்தையுமே அவன் கையில இருக்க கட்டையை வச்சு அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்பவே தெரிஞ்சு போச்சு இது கனோ கிங்டமோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு. பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. என்னப்பா சைலண்டா சண்டை போடுற, உன் தம்பியை அடிச்சுட்டேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாத, உனக்கும் அதே நிலைமை தான்பா. டே விளக்கன்னு எனக்கெல்லாம் எமோஷனலே கிடையாது, அண்ட் நான் என் தம்பி கூட அவ்வளோ அட்டாச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போடுவான். அந்த முட்டா பைய கண்மூடித்தனமா கீழே குத்திட்டு இருந்ததுனால சடனா ஜம்ப போட்டவன என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தாண்டா ஹப்போ ஆர்மியோட 13வது லீடரு, என்னோட சபார்டினேட்டை நீ அடிச்சதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு காலை மேல தூக்கி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஓங்கி அவன் மண்டையிலே ஒரு அடி அடிச்சு அவனோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணுவான். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஷீல்டே வெடிச்சு சுக்கல் சுக்கலா போகும்போது இது வெறும் அவனோட பாடி என்ன ஆகும், வலி தாங்க முடியாம அங்கேயே கவுந்துருவான். அவ்வளவுதான், மட்ட கெல்லியும் பாபியும் ரெண்டு பேரும் காலி. இதை பார்த்துட்டு ஆங்கர்லாம் அசந்து போய் வாவ் செம ஸ்ட்ராங்னு அவனை பாராட்டி தள்ளுவான். மக்கள் அதுக்கு மேல கத்திட்டு இருப்பாங்க, லீடர்னா எவ்வளவு பெரிய மாசுன்னு அவர் காமிச்சிட்டாரு, இந்த கெல்லிங்கிற மான்ஸ்டரை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க, ஆனா அவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் அடிச்ச ஒரே கிக்ல மானங்கட்டத்தனமா மண்ணக்கவை வச்சுட்டாரு. சாயின்னா பாய வரிச்சு பதுமானமா படுக்கிறவன் இல்லடா, குனிய வச்சு ஊம குத்தா குத்துறவன்டா. எங்களோட உண்மையான பர்பஸ் நிறைவேற வரைக்கும் கண்டிப்பா எங்களால தோக்க முடியாதுங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருப்பானா. அந்த டைம் பின்னாடி நம்ம லூஃபி, ஆமா அந்த கேக்டஸ் மண்டையன் எங்க போனா, என் ஹெல்மெட்டுன்னு இவ்வளவு கலவரத்துக்கு நடுவுல கேஷுவலா தேடிட்டு இருப்பான். அந்த டைம் தான் சாய அட்டாக் பண்றதுக்காக அந்த ஐடியா வருவான். கண்ணா நீ ஸ்ட்ராங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதுல எந்த டவுட்டும் இல்லாமனா. தாய் பார்த்துட்டு உன்னோட எனிமியை நீ இந்த மாதிரி புகழக்கூடாதா விளக்கண்ண, அதனால கொஞ்சம் பார்த்து பேசும்பா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, அவனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆப்பனன் கூட தான் சண்டை போடணும், அதனால வா நீயும் நானும் மோதிக்கலாம், கண்டிப்பா நான் உன்னைய தோக்கடிச்சு நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நீங்க காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம நமிய காட்டுறாங்க. அவ வண்டி எடுத்துட்டு சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போறா. ஏன்னா அந்த வில்ல கூட்டமே அவளை வெறிகொண்டு விரட்டிட்டு வருது. கப்பல் வேற அங்க கண்ணா பின்னான்னு கலர்ஃபுல்லா மாறி போயிருக்குது. அந்த குந்தாணி ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா உங்க நிலைமை இன்னும் மோசமாயிரும்னு மிரட்டிட்டு இருக்கா. ஆனா நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல விடுவாங்களா என்ன? இதுல வேற தோத்து போன பேட்டில் இந்த மாதிரி கிவ் அப் பண்ணாம நீங்க போரானீங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு வேற சொல்லிட்டு, எப்படி என்னுடைய ஆர்ட் ஃப்ரூட்டோட பவர் உங்க ஷிப்பையே நான் ஒரு ஆர்ட்டா மாத்தி இருக்கேன், அதுலயே என்னுடைய ரசனை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எப்படி சூப்பர்ல. ஆனா என்ன ஆனாலும் உங்க யாரையும் நாங்க ட்ரெஸ்ஸோசாவை விட்டு போக விட மாட்டோம் கண்ணுங்களா. இல்லைங்க மமன சுக்கேவை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரண்டர் ஆயிருங்க, இந்த மாதிரி தப்பிச்சு ஓட ட்ரை பண்றது வேஸ்ட், ஏன் உங்க கப்பல் உங்களுக்கு வேண்டாமா விட்டுட்டு போறீங்கன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பா. இங்க நம்ம நமி பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பா, ஏன் போறா எதுக்கு போறா எங்க போறான்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கெலிட்டன் மண்டையனும் சாப்பறவங்க இருந்தாங்க, அவங்களையுமே காணும்னு புலம்பிட்டு இருக்கும்போது சட்டக்குன்னு மேல வந்து நாங்க இங்க தாண்டா இருக்கோம், ஏன்டா தேவையில்லாம தேடிட்டு இருக்கீங்க அம்மானுங்க, ஆனா முட்டா பயலா நீங்களே வந்துட்டீங்க என்ன ஒண்ணு, ஆமா இல்ல சரி போயிட்டு வரோம்னு சரக்குன்னு தண்ணிக்குள்ள போயிருவாங்க. அந்த டைமுங்கும் போது நமிய மிஸ் பண்ணிடுவானுங்க. அந்த குந்தாணி கத்திட்டு இருப்பாட்டு, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சட்டு புட்டுன்னு அவங்கள புடிங்கன்னு. அந்த டைமுங்கும் போது அவன் முன்னாடி பபுல்ல அப்படியே கிளவுடு பறேந்து வரும். புரியுதா, நமி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. என்ன இதுன்னு அந்த கிளவுட் அப்படியே மேல பார்த்தா ஏகப்பட்ட கிளவுட்ஸ் மேல வந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே டப்பு 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 டப்புன்னு வெடிச்சு பெரிய கிளவுட்ஸா மாதிரி ஒண்ணு சேர்ந்துருங்க. எல்லாருமே பார்த்துட்டு என்ன வித்தியாசமா நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கும்போது தண்டர் பீரியட் டெம்போன்னு சொல்லி ஷாக்க கொடுத்து அந்த வில்லப்பள்ளலோட கப்பலை மொத்தமா நம்ம நம்பி காலி பண்ணிடுவா. சொல்ல போனா அந்த சப்மரீனே புகஞ்சு போய் கடலுக்குள்ள அப்படியே முங்கிரும். ஐயோ என் ஆளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருப்பா. உடனே நம்பி பார்த்துட்டு சிச்சுவேஷன் எவ்வளவு டஃபா இருந்தாலும் சரி நாங்க சன்னி கப்பலை விட்டுட்டு போக மாட்டோம் பண்ணிம்பாலா. ஆமா ஆமான்னு இவங்களும் வந்து கோஷம் போடுவானுங்க. அப்படியே பேசாம இருந்திருக்க வேண்டியதானே, குறுக்க வந்ததுனால இப்ப நீங்க
போய் அட்டாக் பண்ணுங்கன்னு அவங்கள கோர்த்து விட்டுருவா. ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டோமேன்னு புலம்பி தள்ளுவானுங்க. ஏன்னா இப்ப 2 பேருமே சண்டை போற நிலைமையில இல்ல. அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். ஏன்னா அந்த ஆயுதம் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டான்ல, அவன் கொஞ்ச நெஞ்ச கையில வச்சிருப்பான்னு பார்த்தா அவன் அப்படியே ஒரு பெரிய மலை சைஸுக்கு ஆயுதம் எல்லாத்தையுமே குமிச்சு வச்சிருக்கான். இதுல எங்கத்த போய் நம்ம லூஃபி ஹெல்மெட்டை தேடுறது? அடைய விளக்கண்ண என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் இந்த கொலோசியத்துல இருக்க எல்லா வெப்பனையுமே கலெக்ட் பண்ணிட்டேன், இப்போ நீ காலி பண்றதாண்டா பாக்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் அங்க பயங்கரமான பில்டப். ஜீனங்கோனா சும்மாவா, திருட்டு பயலாச்சே, திருட்டு புத்தியை காமிச்சிட்டாரு இல்ல. இப்ப லூசி கூட சண்டை போடுறதுக்காக நேருக்கு நேரு வந்து நின்னுட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஆடியன்ஸுக்கு பயங்கரமான சஸ்பென்ஸ். ஆனா நமக்கு தான் தெரியுமே யாரு அடிச்சு தெரிக்க விடுவான்னு. 2 பேரும் மாத்தி மாத்தி குரு 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 குருன்னு டேரரா லுக் விட்டுவானுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.